ஆயத்த ஜெபத்தோடு கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இந்த நாளிலே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கர்த்தர் வார்த்தை கொலோசியர் எழுதின ஸ்தோத்திரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்றைக்கு இந்த ஆயத்த ஜெபத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரந்தோறும் நம்மோடு கூட நம்ம இவைகளெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை மன்னிக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இன்னைக்கு மனுஷர் மேல் இருக்கிற கோபங்களில மனுஷன் நமக்கு செய்கிற தவறுகளில ஒருவேளை நம்ம கிட்ட ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டாலோ கோபித்து கொண்டாலோ ஏதோ ஒரு காரணம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் இருக்கிற குறைபாடுகளை மன்னிக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு மன்னிக்கணும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நமக்கு மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க தவறு செய்யாம இருக்கலாம், ஒருவேளை உங்களை ஸ்தோத்திரம் காரணமின்றி உங்களை குற்றவாளிகளா எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்தமான கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, மன்னிக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். மன்னிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரை சிலுவையில் கொண்டு போய் அறையப்படுகிற அந்த சூழ்நிலை நமக்கு எல்லாம் நன்கு தெரியும். அவரை திட்டுறாங்க, அவரை காரி உமிழுறாங்க, அவர் தலையில முற்கிரீடத்தை வைக்கிறாங்க. ஆமீன். விழாவில் அவர் மரிச்சிட்டாரான்னு சொல்லி கூட விழாவில் ஈட்டிய குத்தி கூட பார்க்கறான் ஒருத்தன். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னி. அந்த 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 அனுபவம், அந்த சூழ்நிலை அது ரொம்ப கடினம். அது யோசித்து பாருங்க. ஒருவேளை திட்டுனவங்களுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். காரி உமிழ்ந்தவங்களுக்கு கூட என்ன பண்ணலாம், பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லலாம். ஒருவேளை முற்கிடத்து தலையில வைத்து முற்கிடம் தலையில இறங்குற அளவுக்கு முற்கிடத்தை வைக்கணும், அவங்களை கூட என்ன பண்ணலாம், பிதாவே மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லலாம். ஆனா இவர் செத்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஈட்டில கொண்டு வந்து குத்தி அப்ப பார்க்கலாம். அவங்களையும் கர்த்தர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னி. அது எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். ஆண்டவர் மனுஷர் மேல வச்ச, அதுவும் பாவிக மேல வச்ச அன்பு அதுக்கு ஈடு இணையே இல்லை. அதே வழியில தான் நாமும் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அந்த வார்த்தை சொல்லுது, குறைபாடு உண்டானா. எப்படி குறைபாடு? குறை ஒருவேளை மன்னிக்க கூடாதபடி கூட குறை இருக்கலாம். அவங்க அப்பேற்பட்ட தவறு கூட செஞ்சிருக்கலாம். நீங்க மனுஷரை மன்னிக்க கூடாதபடி ஆமீன் அவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், அவ்வளோ உங்களை கண்ணீர் வர வச்சிருக்கலாம். அந்த கவலை சொல்லுவாங்களே, நான் செத்தாலும் இந்த மாறவே மாறாது, அவ்வளோ கவலை கூட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவரை மன்னிங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நம்ம பாவத்தையே ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார்ல, நாம செய்த அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார்ல, அதே போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். அதுதான் நான் கடந்த நாட்களில் சொல்லி இருக்கிறேன். கடந்த நாட்களில் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம சாரின்னு கேட்கிறோம். யாரோ மூஞ்சி முகம் தெரியாது, அவங்க கிட்ட போய் சாரின்னு கேட்கிறோம். என்ன மன்னிச்சிருங்க. சின்னதா கால் பட்டிருக்கலாம், சின்னதா கை பட்டிருக்கலாம், சின்னதா உங்களை தவறா பேசியிருக்கலாம். உடனே யாரோ ஒரு மனுஷன் எங்கேயோ வேலை செய்யற ஒரு கம்பெனியில, எங்கேயோ டிராவல்ல பஸ்ல போறோம், வேன்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், ஃபிளைட்ல போறோம், அங்க யாரையோ ஒரு மனுஷன் தெரியுது, அங்க சாரிங்க உடனே சொல்றோம் சாரி. ஆனா நம்ம குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, ஒருவேளை மாமியார் மருமகளுக்குள்ள, ஒருவேளை மாமனார் மருமகனுக்குள்ள
எத்தனை பேர் உடனே சாரி கேட்கிறோம்? எத்தனை பேர்? சரிங்க, இன்னைக்கு அதுதான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் மிருகங்களுக்கு 5 அறிவு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை அறிவு? 5 அறிவு தான். ஆனா மனுஷனுக்கு நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு கர்த்தர் கொடுத்திருக்கு. ஏன் 6வது அறிவு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? மிருகத்துக்கும் 5 அறிவு, நமக்கு 5 அறிவு, எல்லாமே போங்க 5 அறிவு கொடுத்திருக்கலாமே. ஏன் மனுஷனுக்கு 6வது ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பகுத்தறிவதுக்கு தான் அந்த 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். எது நல்லது, இது தப்பா தவறா, இல்ல நாம பேசுனது தப்பா, இல்ல அவங்க பேசுனது தப்பா, இதை பகுத்தறிவதற்கு தான் 6வது அறிவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த 6வது அறிவுக்கு நிறைய பேர் வேலை கொடுக்கறதே இல்லை. 6வது அறிவு, ஒரு மிருகம், ஒரு மாடு வந்து முட்டுது அப்படின்னா உடனே அந்த மாடு என்ன பண்ணும்? திரும்ப முட்டும். ஒரு நாய் கொலிக்குது அப்படின்னா இன்னொரு நாய் உடனே என்ன பண்ணும்? கொலிக்கும். அதுக்கு 5 அறிவு. ஆனா நமக்கு 6 அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? மன்னிப்பதற்கு. நீ அந்த ஒரு மனுஷன் நம்ம குடும்பமே, மற்றவங்களே வேணாம், குடும்பமே, குடும்பத்தாரே பேசின வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது ஆறவே ஆறாதுங்க, ஆறவே ஆறாது சொல்றேன்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு இருக்கிற குறைபாடை முதல்ல மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த மன்னிப்பை எதுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு மன்னிச்சது போல நீங்களும் மனுஷர் என்ன பண்ணுங்க? மன்னிங்க. எத்தனை பேர் சாரி கேட்கிறோம்? சாரிங்க. குடும்பத்தில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியுமா? ஈஸியா சாரி. நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சாரி. மேற்கொண்டு பிரச்சனை போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை சாரி, மன்னிச்சிருங்க அப்படின்ற வார்த்தை எத்தனை பேர் நம்ம யூஸ் பண்றோம்? நிறைய பேர் அந்த வார்த்தையே மறந்துட்டோம். சாரின்ற வார்த்தையே இன்னைக்கு கம்பெனியில் தான் சொல்லணும்னு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வெளி ஆட்கள் இடத்துல தான் சொல்லணும்னு வச்சிருக்கிறோம். குடும்பத்தில் சொல்வதற்கு இல்லை, குடும்பத்தில் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறோம். இல்ல, சபையே ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. மன்னிக்கிற சுபாவம் நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நான் மன்னிச்சது போல நீங்கள் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க? மன்னிங்க. அதுதான் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அதனால அதுல 14, 15வது வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆண்டவரே, நான் செய்த அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கிறோம்ல. நான் செய்த மீறுதலை மன்னிங்க ஆண்டவரே, நான் தவறி பேசின கெட்ட வார்த்தையை மன்னிங்க ஆண்டவரே சொல்றேன்ல. ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அதே போல நான் மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னிங்க. அப்ப நீங்க மனுஷனை, உங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினரை நீங்க மன்னிக்கிறேன்னா பரமபிதாவும் மன்னிக்க மாட்டார், மன்னிக்க மாட்டார். இன்னைக்கு ஆயத்தப்பட்டு சபையே, இந்த ஆயத்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற சபையே, இதை பார்க்கிற ஜனமே, உங்க குடும்பத்தில் முதல்ல காம்ப்ரமைஸ் ஆவதற்கு ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எப்படி நீ ஜெபம் பண்ற? ஒரு கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, எப்படி ஜெபம் பண்ற? ஒரு தாய் தகப்பனுக்குள்ள சமாதானம் இல்லை, எப்படி ஜெபம் பண்ற? நம்முடைய ஜெபம் சமாதானத்தோடு. சபையே, அதுதான் ஒரு வசனம் அழகா சொல்லுது, வாசிங்க. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல அழகா அந்த வார்த்தை சொல்லுது. நாம ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, அந்த வார்த்தை வாசிங்க 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை முதல்ல போய் மன்னிப்பு கேளு. இந்த வார்த்தை சொல்லுது, நீ செபிக்கணும். உன் தேவைக்காக செபிக்கிற, உன் வேலைக்காக செபிக்கிற, உன் வருமானத்துக்காக செபிக்கிற, உன் வியாதிக்காக செபிக்கிற, உன் சத்துருக்களுக்காக செபிக்கிற, எதுக்கோ நீ செபிக்கிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, தயப்பனுள்ள, ஆமீன், உன் உற்றார் சகோதரி சகோதரனுக்குள்ள ஒருவேளை பிரச்சனையோடு செபிக்கிறியா? இல்லை, செபிக்காத, நிறுத்து. முதல்ல செபிக்கிறது நிறுத்து. முதல்ல போய் காம்ப்ரமைஸ் ஆகு. அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணு. முதல்ல ஒருவேளை மனைவி செபிக்கலாம், ஆண்டவரே
என் குடிகார கணவர் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, என் குடிகார கணவரை ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள மாற்றி சபைக்கு நாங்க குடும்பமா போவதற்கு உதவி செய்யுங்க, ஜெபிக்கிறியா? ஆனா அதுக்கு முன்னாடி உன் கணவரோடு கூட காம்ப்ரமைஸ் ஆயிருக்கிறியா? முதல்ல அதுதான் நான் கரங்களை பிடிச்சு நீ காம்ப்ரமைஸ் ஆகும், மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. நீ பெரியவன் சின்னவன் எல்லாம் கிடையாது. நீ பெரியவன் சின்னவன் பார்க்கறனா ஈகோ பார்க்காத. குடும்பத்துக்குள்ள ஈகோ இருக்குமானா நீ சமாதானமா இருக்க முடியாது. மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. நீ அன்பால மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. கடமைக்கா சொல்லக்கூடாது. அந்த சாரி கேட்கறது கூட சும்மா வார்த்தை கேட்காத, உதட்டோடு கேட்காத, உதட்டளவுல கேட்காத, உள்ளத்திலிருந்து கேளு. சாரி நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. அநேக பேர் என்ன பண்றது இல்ல, மன்னிப்பு கேட்பது இல்லை. மன்னிப்பு கேட்காதனால நீ குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு முள்ள போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன நான் சொல்ற அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ குடும்பமா 10 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் குடும்பமா நீ உட்கார்ந்து ஒரு வேளை சாப்பிட்ற அப்படின்னா அது பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அநேக குடும்பங்கள் இப்படி சீர்கெட்டு போவதற்கு நீங்க மன்னிச்சிருங்க. கர்த்தர் உணர்த்திருப்பாரு. நீ செய்த தப்புன்னு உணர்த்திருப்பாரு. உடனே காம்ப்ரமைஸ் ஆகு. நீ பேசுறது தப்புன்னு உனக்கு ஆண்டவர் 6 அறிவை கொடுத்தது உண்மையான, நீ காம்ப்ரமைஸ் ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, காம்ப்ரமைஸ். ஆண்டவர் சொல்ற சத்துருவே நேசிக்க சொல்றார், சத்துருவையே சிநேகிக்க சொல்றார். நம்ம குடும்பத்தில் சிநேகிப்பதுக்கு என்ன நமக்கு? நம்ம பிள்ளைய மன்னிப்பதற்கு நமக்கு என்ன? நம்ம மனைவி நம்ம கணவரை மன்னிப்பதற்கு அதை விட நமக்கு என்ன? இன்னைக்கு கணவன் மனைவி கிட்டே ஈகோ. கணவன் மனைவி கிட்டே நீ என்ன கேட்கறது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. அதுதான் ஒரு மாட்டு வண்டி. இப்போ நிறைய மாட்டு வண்டி இல்லை. அதுக்கு முன்னாடி 2 மாடு போகுது அப்படின்னா 2 மாடு ஈவனா போனாதான் சரியான பாதையில போகும். அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியா போவதற்கு 2 மாடும் ஒரே ஈவனா போகணும். கணவன் மனைவி கர்த்தர் உங்களுக்கு நினைச்சிருக்கிறாரா? உனக்கு மனைவி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? உனக்கு கணவனை கொடுத்திருக்கிறாரா? உனக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? ஈவன் சமமா குடும்பத்தை நடத்துவதற்கு சொல்றேன், காம்ப்ரமைஸ் ஆகு. சாரின்னு கேளு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. இதுல நீ சாரி கேட்கறதுனால ஒன்றும் நீ குறைஞ்சு போவதே இல்லை. மன்னிச்சிருங்க. எனக்கு சாரின்ற வார்த்தையை விட தமிழ்ல தான் எனக்கு அழகா பிடிக்கும். மன்னிச்சிருங்கன்னு இல்லை, சாரி அதை விட எனக்கு தமிழ்ல சொல்ற வார்த்தை தான் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. எத்தனை பேர் கணவன் மனைவிக்குள்ள அவங்க சண்டை போட்ட உடனே சாரி கேட்டுருங்க. நான் தாங்க சாரி கேட்பேன். இன்னைக்கு எதுக்கும் முந்திக்கிறோம், எதுக்கும் நம்ம முந்திக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆமே நான் சாரி கேட்கறதுன்னு முதல்ல நான் முந்திக்கணும். சாப்பிட்றது கூட வேகமா ஓடுறோம், வேலைக்கு போறதுக்கு வேகமா ஓடுறோம். ஆனா சாரி கேட்பதுக்கு எத்தனை பேர் முன்னாடி நான் போய் நான் சாரி கேட்கிறேன். என் மனைவி தானே, என் கணவர் தானே, என் பிள்ளைங்க தானே, என் அப்பா அம்மா தானே, என் ரத்தம் தானே. குடும்பத்தை நீ கட்டி எழுப்புவதற்கே நீ சரியில்லை அப்படின்னா கர்த்தர் உனக்கு 6 அறிவு கொடுப்பதே வேஸ்ட், கொடுத்ததே வேஸ்ட். இன்னைக்கு அதுதான் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35 வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். சரி, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்பொழுது உங்க பலன் மிகுதியா இருக்கும். வாசிக்கலாம் போதும். அங்க வசனம் சொல்லுது, உங்க சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள். சத்துருவையே சபையே உனக்கு விரோதமா எழும்புறானா, நீ மூஞ்சி திருப்பிட்டு போகாத. அவங்க உனக்கு திரும்ப திரும்ப சூனி பண்ணிட்டே கூட இருக்கட்டும், பண்ணட்டும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிச்சா நீ சத்துருவை கட்டி பயப்பட மாட்டே, சூனி மன்றவங்களை கட்டி பயப்பட மாட்டே. ஆண்டவர் சொல்றார், அவங்களையே சிநேகியுங்க. யாரு? சத்துருவையே. ஆண்டவர் சத்துருவையே சிநேகிக்க சொல்றாரு. நீங்க எத்தனை பேரு ஆமென் குடும்பத்தை சிநேகிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறேன்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, ஆயத்தப்பட்டு அந்த வார்த்தை சொல்லுது, அவங்களை சிநேகிங்க. 2வது கைமாறு கருதாம கடன் கொடுங்க. இந்த வார்த்தை நல்ல கவனிக்கணும். கைமாறு கருதுமா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு 6 அறிவை கொடுத்தது தெரியுமா? குடும்பமா வாழ்வதற்கு, குடும்பமா சபைக்கு வருவதற்கு.
குடும்பமா ரட்சிப்புக்குள்ள மாறுவதற்கு, குடும்பமா பரலோகம் போவதற்கு தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறாரு தவிர நம்ம நாலு மொழியில ஆளுக்கு ஒரு மொழியில போவதற்கு அல்ல. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் சொல்ற வார்த்தை மன்னிங்க, மன்னிங்க. மன்னிப்பதற்கு முந்துங்க, மன்னிப்பதற்கு முன்னாடி வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சண்டை போடுறதுக்கு தான் இன்னைக்கு முன்னாடி வருவாங்க, அவளை திட்டுறதுக்கு தான் முன்னாடி வருவாங்க. இல்ல, மன்னிப்பை கேட்பதற்கு முந்திக் கொள்ளுங்க. வசனத்தில் கனம் பண்ணுகிறது முந்திக் கொள்ளுங்கன்னு பைபிள் சொல்லுதுல. நான் இன்னைக்கு சொல்றேன், சாரின்னு கேட்ப, மன்னிச்சிருன்னு சொல்லுவதற்கு முந்திக் கொள்ளுங்க. அப்ப இதனால என்ன நடக்குதா, உங்க பலன் மிகுதியா இருக்கும். அடுத்தது, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, நீங்களும் நன்மை செய்யுங்க, நீங்களும் மன்னிங்க. ஆண்டவர் சிலுவையில மன்னிச்ச தியாகத்துக்கு ஈடா ஒண்ணுமே கிடையாது. நம்ம குடும்பத்தை மன்னிப்பதற்கு ஒண்ணுமே இல்லையே. திட்டி தானே இருக்கிறாங்க, உன்னை சண்டை தானே போட்டாங்க, ஒருவேளை பெரியவங்க ஒரு அடி தானே அடிச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல. ஆண்டவர் சொல்ல ஒரு கண்ணத்தை வச்சு மறு கண்ணத்தை காட்டுன்னு தான் சொல்லி இருக்கிறார். மன்னிங்க. அவங்க என்ன அடிச்சுட்டாங்கன்னு கோபம் வச்சுக்காதீங்க, அவங்க என்ன திட்டாங்கன்னு அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. அப்போ அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வார்த்தையை ரட்சிக்கப்படாத ஒரு வார்த்தையை நமக்கு திட்டாங்க அப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதுல 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சரி சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால ஒருவர் தாங்கி. நல்லா கவனிக்க, அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்குவதுதான் குடும்பம். கர்த்தர் நமக்கு எதுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு? ஒருவருக்கொருவர் இருக்கிற குறைபாடுகளை சுமந்து மன்னிச்சு. ஆமென். இங்க அந்த வார்த்தை சொல்லுது, அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கு தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்க ஈகோ எதுக்கு வச்சிருக்கிறோம்? ஈகோ எதுக்கு வைக்கணுமோ அதுக்கு வைக்கிறது இல்லை. உங்களையே நம்பி வந்திருக்கிற மனைவிய, உங்களுக்கு ஈவா கொடுக்கப்பட்ட பிள்ளையின் மேல, நம்மோடு கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு மேல, அவங்க மேல ஈகோ வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வசனம் சொல்லுது, அதுல அழகா 31வது வசனம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்ககிட்ட இருக்க கூடாது, விட்டு நீங்க கடவுது. அப்படியே இருதுல வச்சுட்டு நான் செத்தா கூட வந்து பார்க்க கூடாது, நான் சாகிற சூழ்நிலை, நான் என்ன சூழ்நிலை பண்ணாலும் என்கிட்ட நீ பேசக்கூடாது. நீங்க மனுஷங்கிட்ட பேசல அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேச மாட்டார். நீங்க மற்றவளை மன்னிக்கல அப்படின்னா ஆண்டவர் உங்க தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே ஒருவருக்கொருவர் நான் பொய்யான வாழ்க்கையில என்ன பண்ணணும். அதுல 25வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். 25வது வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடன் மெய்ய உண்மையா பேசணும். உண்மையா தான் பேசணும். சில பேர் பொய்யான அன்பு, பொய்யான காம்ப்ரமைஸ், பொய்யான மன்னிப்பு கேட்கறது இல்ல இல்ல. அந்த வசனம் சொல்லுது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடன் உண்மையை பேசு. உண்மையான அன்பு, உண்மையான மன்னிப்பு, உண்மையான சமாதானம். குடும்பத்துக்குள்ள சபையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை காம்ப்ரமைஸ், மன்னிக்க. ஒரே ஒன்று சொல்லி நான் போறேன், அவங்க பெரியவங்க தான், மன்னிப்பு கேளுங்க. அவங்க பெரியவங்க, மன்னிப்பு கேளுங்க. அவங்க சின்னவங்களா இருந்தாலும் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் நமக்கு மன்னிச்சது போல நாமும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு. அப்போ ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் கடந்து போறேன். ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம்
அதுல முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடக்காம பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். போதும். அந்த வார்த்தை சொல்லுது, நமக்கே பிரியமா நடக்க கூடாது. நாமே 3 வேளை நல்ல திருப்தியா சாப்பிடணும்னு நினைக்க கூடாது. நாமே நல்ல சுகபோகமா வாழ நினைக்க கூடாது. பலவீனருடைய பலவீனங்களை தாங்கவும் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஆயத்தப்படுத்துறார். இன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம அநேக பேர் சாகுற சூழ்நிலை கூட இருக்கிறான். இன்னைக்கு நடக்க முடியாம எத்தனையோ பிள்ளைங்க நடக்க முடியாம கூட இருப்பாங்க. ஒருவேளை ஆகாரத்தை கொடுங்க, ஒருவேளை தண்ணி, நல்ல ஒரு குடிப்பதற்கு தாகத்துக்கு தண்ணி, ஒருவேளை பசிக்கு சாப்பாடு ஆகாரம், ஒருவேளை உங்ககிட்ட நிறைய வஸ்திரம் இருக்கலாம். ஒருவேளை வஸ்திரம் இல்லாதவங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நீயே புது புது ட்ரெஸ், நீயே நல்ல சாப்பாடு, நல்ல கறிய மீனும். நான் சொல்றேன், உன் பக்கத்துல ஒருவேளை பக்கத்து வீட்டுல சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுது, நீங்களே உங்களுக்கே பிரியமா நடக்க கூடாது, பலவீனர்களையும் தாங்குற பிள்ளைகளா. அப்ப 1 மன்னிக்கணும், 2வது தாங்கணும். அப்ப 2வது வசனம் சொல்லுது, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமா நடக்கணும். இன்னைக்கு செய்யறது, நீ சாதாரணமா ஒருவேளை நீ கொடுக்கிற ஆகாரம் அவளை பின்னாட்களில உங்களை ரட்சிப்புக்கு எதுவா மாற்றிடும். நீ கொடுக்கிற தாகத்துக்கு கொடுக்கிற ஒருவேளை தண்ணி, அது கர்த்தர் அண்டைக்கு கொண்டு வரும். நீ கொடுக்க அவங்களை உபசரிக்கிற தாங்குற ஒவ்வொரு சூழ்நிலையை பரலோகத்துக்கு கொண்டு வரும். யாருக்கு தெரியும்? ஆண்டவர் சொல்ற, நான் பசியா இருந்தேன், நீ என்ன பண்ணல? என் பசிக்கு ஒன்றும் கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்துக்கு ஒன்றும் கொடுக்கல. இன்னைக்கு ஏழ்மை உள்ளவர்களை தாங்கணும். 1 மன்னிக்கணும், 2வது தாங்கணும். பசின்னு வராங்களா கொடுங்க. மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறிய அதை பக்கத்து வீட்டில் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இன்னொரு வேளை சூடு பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறமே, அதை பக்கத்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க பசியில சாகுது, எத்தனையோ குடும்பம் பசியில சாகுது. தாங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு பூர்த்தியாக கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு திருப்தியாக கொடுத்திருக்கிறாரா? இன்னைக்கு ஆயத்தப்பட்டு சபையை 1 மன்னிக்கணும், 2வது தாங்கணும். 2 விஷயத்தை இதில் நீங்க ஆயத்தப்படும் போது அந்த வார்த்தை சொல்லுது, உங்க பொக்கிஷம், உங்க பலன் மிகுதியா இருக்கும். உங்க பலன் மிகுதியா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லி கடந்து போறேன். இந்த ஆயத்த செபத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு ஒருவருக்கொருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. நீ காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் நீ செபிக்கவே போகணும். ஒரு காலையில் நீ சண்டை போட்டு வேலைக்கு போயிருப்ப, வெளியில் போயிருப்ப, திரும்பி வந்து வீட்டில் சாப்பிட்டு நீ படுக்கிறதுக்கு முன்னாடி நீ தூங்குறதுக்கு முன்னாடி நீ செபிக்கிறதுக்கு முற்படுறியா? காம்ப்ரமைஸ் ஆகும். இதே நாளடைவில் நீ காம்ப்ரமைஸ் ஆகாம நீ அப்படியே பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடந்து போக குடும்பத்தில் விரிசல் அதிகமாகும், பிரிவினைகள் அதிகமாகும், சண்டைகள் அதிகமாகும். சத்துரு வீட்டுக்குள்ளவும் குடும்பத்தில் களை விதைச்சிட்டு போயிடுவான். சத்துரு வீட்டுக்குள்ள களை விதைக்காம இருப்பதற்கு சொல்ற காம்ப்ரமைஸ். மனைவி போய் கட்டிப்பிடிச்சு சாரின்னு கேளுங்க, கணவரா போய் கட்டிப்பிடிச்சு சாரின்னு கேளுங்க, பிள்ளைகளை கட்டிப்பிடிச்சு சாரின்னு கேளுங்க. காம்ப்ரமைஸ் ஆகு. முதல்ல குடும்பம், முதல்ல உன் குடும்பத்தை சிநேகிப்பதற்கு, 2வது தாங்குவதற்கு. கர்த்தனோடு பேசினுடைய வார்த்தையின்படி காம்ப்ரமைஸ் ஆகிற ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் பக்கத்து வீட்டில், அதுதான் நான் சொல்லுவேன், நம்ம பக்கத்து வீட்டு இருக்கிற 4 வீடு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா போட்டு பரலோகம் போயிடலாம். நம்ம வாழுற வாழ்க்கை அவங்க தான் சர்டிஃபிகேட்டு.
அவங்க தான் கேமராவே. நம்ம வீட்டில் என்னென்ன பேசுகிறோம், அடிக்கடி குடும்பத்துக்குள்ள சண்டை, எப்போ மாதிரி வெளியில் போயிட்டு வந்தாலே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற அந்த சாட்சி இருக்கக்கூடாது. அது எப்பவுமே சண்டை போட்டுப்பாங்க, எப்பவுமே எலியும் பூனியமாகவே இருப்பாங்க அப்படி சொல்லக்கூடாது. அது ஒற்றுமையாகவே எப்பவுமே எந்த ஒரு காரியத்துக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு ஒற்றுமையாக போக மாட்டாங்க. போனதை நான் பார்த்ததே இல்லை, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. அவங்க பிள்ளைங்க சமாதானமாக இருப்பாங்க, அவங்க அன்பாக இருக்கிறாங்க. நீ அன்பில் கட்டப்படுறதுக்கு தான் நீ பொறாமப்படணும். நீ எந்த அளவுக்கு குடும்பத்தில் அன்பாக இருக்கிறீங்களோ, குடும்பத்தில் எந்த அளவுக்கு சமாதானமாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து வாழறீங்களோ, அதை கண்டு மற்றவங்க பொறாமைப்படுகிற அளவுக்கு நீ அப்படி வாழணும். அதுதான் சர்டிஃபிகேட். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் நானும் மற்றவளை மன்னிக்கணும். மன்னிங்க. நீ கேட்கிற காம்ப்ரமைஸ் பரலோகம் பார்க்குது. நீ மன்னிப்பு கேட்கிற, நீ தப்பே பண்ணல, நீ சரியாக தான் இருந்திருக்கிற, ஆனாலும் நீ கேளு, பரவாயில்ல, மன்னிப்பு கேளு. நம்ம குறைஞ்சி போகவே மாட்டோம். நீ மன்னிப்பு கேட்க 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 உங்க பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்திலும் சரி, பூலோகத்திலும் சரி, பலன் மிகுதியா கர்த்தர் வைப்பார். உன் பொக்கிஷத்தை பரலோகத்தை சேர்க்கிற. காம்ப்ரமைஸ். இன்றிரவு நம்மோடு பேசின வார்த்தையின்படி இந்த எல்லா முழங்கால் படிட்டு, தேங்க்யூ ஜீசஸ், நீ பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. thank you jesus, thank you jesus. ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்க கற்றுக்கொடும், நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொடும். நாங்கள் கோபமும் அந்த கவலையும் கசப்பும் வைராக்கியத்தை நாங்கள் இருதயத்தை வைக்கக்கூடாது. நாங்கள் மன்னிக்க இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க கர்த்தர் பேசும். ஹalleluya. பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்பட்ட உதவி செய்வீரா. எங்கள் குறை குற்றங்களை மன்னியும், தயவா மன்னியும். எங்கள் குறை குற்றங்களை தயவா மன்னியும் ஆண்டவரே. அவங்க வந்து சாரி கேட்பாங்க, நான் வெயிட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து கேட்கட்டும், நான் அவங்க இல்லை, நான் கேட்குறேன். நான் குடும்பமான சமாதானமாக வாழ்வதற்கு நான் கேட்குறேன். நான் மன்னிப்பு கேட்குறது நாங்கள் எங்கள் பலன் மிகுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் கேட்குறேன். நான் காம்ப்ரமைஸ் ஆவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதபடி, இன்னைக்கு மன்னிப்புங்கிற வார்த்தை சிம்பிளாக ஒரு வார்த்தை கேட்காம எத்தனையோ பேர் மறிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பம் தனியாக போய் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் போய் நிற்கிறத நாங்கள் நிறைய கண்கூடா பார்க்குறோமே. எங்கள் குடும்பம் அப்படி போகக்கூடாதப்பா. எங்கள் குடும்பம் அதுக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுக்கு நாங்கள் காரணத்தை கொடுக்கக்கூடாது, அதுக்கு காரணமாக நான் இருக்கக்கூடாது. மன்னிங்க ஆண்டவரே. குடும்பத்தை தான் கர்த்தர் கனப்படுத்துறீங்க, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க இருக்க. நாங்கள் குடும்பமா இன்னைக்கு இதை கேட்ட சத்தியத்தின்படி வருகிற நாட்களில் குடும்பமா சபையில் வந்து நாங்கள் நிற்கணும். குடும்பமா அப்படி உதவி செய்யும். உணர்வை தாரும், எங்களை ஆயத்தப்படுத்தும். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசின, பாடின, ஆராதித்த, எங்களோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு பகுதிக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.